இன்றைய கதை நீர்த்துளிகள். ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் வளைந்து செல்லும் நீரோடைகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஹேமா என்ற ஆர்வமுள்ள சிறுமி வசித்து வந்தாள். ஒரு சூடான கோடை நாளில் சூரியன் இளஞ்சிவப்பு மற்றும் ஆரஞ்சு வண்ணங்களில் வானத்தை வரைந்தபோது ஹேமா தனது வீட்டிற்கு அருகிலுள்ள வயல்வெளி வழியாக நடந்து சென்றார். ஹேமா சுற்றும் முற்றும் பார்த்தபோது மிக தெளிவான குளம், அதன் மேற்பரப்பில் லில்லி பூக்கள் மற்றும் நடனமாடும் டிராகன் கிளைகளால் மூடப்பட்டிருந்தது. அமைதியான அழகைக் கண்டு வியந்த அவள் லில்லி இலையில் தொங்கும் ஒற்றை மின்னும் நீர்த்துளியை கவனித்தாள். ஆர்வமாக ஹேமா துளியை மெதுவாக தொட்டாள். அவளுக்கு ஆச்சரியமாக அது உயிர் பெற்றது. நீர்த்துளி பளபளப்பான இறக்கைகளுடன் கூடிய சிறிய பளபளப்பான உயிரினமாக மாறியது. டியூ டிராப் என்ற வாட்டர் ஸ்பிரிட். ஹேமாவின் ஸ்பரிசத்திற்கு நன்றியுள்ள பனித்துளி மெல்லிய மென்மையான குரலில் பேசினார். என்னை எழுப்பியதற்கு நன்றி அன்பான நண்பரே. நான் நீர் உலகத்தின் காவலாளி. உங்கள் கருணைக்கு ஈடாக உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு தருகிறேன். தனது சிறிய கையை அசைத்து பனித்துளி ஹேமாவை ஒரு மந்திர மூடு பனியால் தூவியது. ஹேமா தன் இதயத்தில் ஒரு மகிழ்ச்சியான உணர்வையும் இயற்கையோடு ஒரு புதிய தொடர்பையும் உணர்ந்தாள். காற்றின் சத்தம், மரங்களின் சத்தம் மற்றும் வயலில் விலங்குகள் என்ன சொல்கிறது என்ற கூறுகளின் மோகியை புரிந்து கொள்ளும் சக்தி ஹேமாவுக்கு இப்போது இருப்பதாக டியூ டிராப் விளக்கினார். தனது புதிய சக்தியால் உற்சாகமடைந்த ஹேமா இயற்கை உலகின் கதைகளை கேட்டுக்கொண்டே தன் நாட்களை கழித்தாள். பழங்கால கருவேல மரங்களின் கதைகளையும் விளையாட்டுத்தனமான அணில்களின் சாகசங்களையும் கிளைகளில் உயர்ந்து அமர்ந்திருக்கும் புத்திசாலித்தனமான வயதான ஆந்தையின் ஞானத்தையும் அவள் கேட்டாள். ஒரு நாள் ஹேமா பூக்களில் இருந்து ஒரு மெல்லிய சோகமான ஒலி கேட்டது. சம்பங்கியில் ஒருமுறை இருந்த நீர்த்துளி மறைந்து பூவுக்கு தாகமும் ஏக்கமும் ஏற்பட்டது. மலரின் வேண்டுகோள் தொட்டு ஹேமா உதவ முடிவு செய்தாள். பனித்துளி ஹேமாவை அருகிலுள்ள நீரோடைக்கு அழைத்துச் சென்றது. அங்கு அவர் ஒரு சிறிய பளபளப்பான நீர்த்துளியை சேகரித்தார். மென்மையான கைகளால் அவள் துளியை நீர் அல்லியின் உலர்ந்த இலை மீது வைத்தாள். அந்த துளி நீர் தாகத்தை தணிக்க மலர் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். நன்றியுணர்வாக ஹேமா விரும்பும் போதெல்லாம் பனித்துளி என்று அழைக்கக்கூடிய ஒரு மந்திர மலர் இலையை ஹேமாவுக்கு அளித்தது. இந்த புதிய நட்பின் மூலம் ஹேமாவும் டியூ டிராப்பும் நீர் உலகின் அதிசயங்களை தொடர்ந்து ஆராய்ந்து களத்தின் ஒவ்வொரு மூலையிலும் கருணையையும் மகிழ்ச்சியையும் பரப்பினர். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியதும் ஹேமா வீடு திரும்பினாள். மந்திர இலை அவளுக்கு பக்கத்தில் பாதுகாப்பாக இருந்தது. நீர் உலகின் மாயாஜால உலகில் தனக்காக காத்திருந்த சாகசங்களை கனவு கண்டு உறங்கினாள். எனவே விண்மீன்கள் நிறைந்த வானத்தின் கீழ் மாயாவின் கனவுகள் உறுப்புகளின் மென்மையான ஒலிகளாலும் நீர் உலகத்தின் பாதுகாவலரான டியூடிராப்பின் மென்மையான சிரிப்புகளாலும் நிரப்பப்பட்டன. ஒற்றை துளி நீரின் மாயாஜாலத்தாலும் மாயா என்ற சிறுமியின் கனிவான இதயத்தாலும் வயல்வெளி அமைதியாக உறங்கியது. Thanks for watching more videos. Subscribe my channel.